ஆர்எஸ் பாரதி சொல்றாரு அதிமுகவும் பாஜக வந்து தொடர்பு இது வந்து அரசியல் ஆக்குறாங்க, அந்த இது வச்சு கலாச்சார உயிர் வழி வச்சு அரசியல் ஆக்குறாங்க. அதுவும் இல்லாமல் அதில் வந்து தொடர்பு இருக்குது, அதிமுகவும் பாஜகவும் அரசியல் ஆக்குறவங்க தான் அவங்க தொடர்புக்கு தான் வந்து தகவல்கள் வந்திருக்குன்னு இப்போ ஒரு பேட்டியில் பேசுகிறேன். இல்லை அவர் என்ன தகவல், இப்போ புதுச்சேரியிலேருந்து வந்த தகவலே தப்பு, அதே மாதிரி இந்த தொடர்பு இருக்குன்னு சொல்கிறது தகவல் தப்பு. இப்போ இவங்கெல்லாம் சொல்கிறதெல்லாம் சரி, மற்றவங்க சொல்கிறது தவறு என்று சொல்வது மிக தவறு. நான் ஒரே ஒரு நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்க, ஒரு முதலமைச்சரில் ஆர்எஸ் பாரதி முதல் இதுக்கு பதில் சொல்லட்டும். ஏன் துறை சார்ந்த அமைச்சர் அங்கே போகல, ஏன் முதலமைச்சர் அங்கே போகலை? முதலமைச்சருக்கு கடமை இல்லையா? போய் ஆறுதல் சொல்லணும்னு கடமை இருக்கா இல்லையா? ஏறக்குறைய 59 பேர் இறந்திருக்கிறார்கள் என்றால் 200 பேருக்கு மேல் அங்கே பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அங்கே 30 பேர் கண் பார்வை இழந்திருக்கிறார்கள். ஆக ஒளி இழந்த தமிழகமாக, விழி இழந்த தமிழகமாக இன்று தமிழகம் ஆகி கொண்டிருக்கிறது. அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் எதிர்கட்சிகள், நீங்க நீட்ல என்ன பண்ணீங்க, நீங்க காவிரியில் என்ன பண்ணீங்க, ஏன் இதே டாஸ்மாக்ல என்ன அரசியல் பண்ணீங்க? வீட்டுக்கு முன்னால் நின்று கொடியை பிடித்து கொண்டு நாங்கள் வந்து டாஸ்மாக் இல்லாத தமிழகத்தை படைப்போம்னு கனிமொழி சொல்லலையா? இன்னைக்கு கனிமொழி ஏன் பத்திரிகையாளர்களை சந்திக்க பயப்படுகிறார்கள்? ஏன் இன்றைக்கு ஸ்டாலின் கள்ளக்குறிச்சி மக்களை சந்திக்க பயப்படுகிறார்? ஏன் இன்று முத்துசாமி கள்ளக்குறிச்சி மக்களை சந்திக்க பயப்படுகிறார்கள்? ஏனென்றால் பயப்படும் அளவிற்கு அவர்கள் குற்றம் செய்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அதனால் இதில் அரசியல் செய்கிறாங்கன்னா, நான் நீட்டில் நீங்கள் அரசியல் செய்யல. இன்னைக்கு பாராளுமன்றம் முதலாக கூடுகிறது. சட்டமன்றத்தில் உங்களுக்கு எதிர்த்து சொன்னா உங்களுக்கு கோபம் வருது, ஆனால் நீங்க பாராளுமன்றத்தில் எல்லாரும் எதிர்த்து பேசி கொண்டிருப்பீங்க. சிபிஐ விசாரணை வேண்டும் என்றால் நீங்கள் நீட்ல சிபிஐ விசாரணை நடக்கிறது. இப்ப ஏன் நீங்க இதுல விசாரணைக்கு ஒத்துக்கொள்ள வேண்டியது தானே? அதனால நீங்கள் தான் இதில் அரசியல் செய்கிறீர்கள். ரொம்ப அசால்ட்டா எடுத்துக்கிறாங்க. ஒரு 59 பேர் இன்னும் ஏறிக்கொண்டே இருக்கிறது. அவர்கள் இறப்பையும் அவர்கள் துன்பப்படுவதையும் மிக இலகுவாக இந்த அரசு கடந்து செல்கிறது என்பதுதான் வேதனையாக இருக்கிறது. கடந்த ஆண்டு செங்கல்பட்டுல இதே போல கலாச்சாரம் அது இருந்து 10 பேர் உயிரிழந்தாங்க, பல பேர் பாதிக்கப்பட்டாங்க. 18 பேர். அப்பவே வந்து இந்த நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த 59 பேர் இறந்திருக்க மாட்டாங்க. நிச்சயம் இல்ல, அப்பவே இல்லை. அதாவது புதன்கிழமை இவங்க வந்து நடவடிக்கை சொல்றாங்க, இது கள்ளச்சாராயத்தினால அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா செவ்வாய்க்கிழமையே பல பேர் மருத்துவமனைக்கு வந்திருக்காங்க. அந்த மருத்துவமனைக்கு வந்திருக்காங்கன்னா அதை கண்டுபிடிக்கல கலெக்டரும், என் மருத்துவமனை அதிகாரிகளும் அவங்க சொல்லலை. பத்திரிகையில் என்ன சொல்லியிருக்குன்னா, இன்னொன்று ஒரு 13 பேர் வீட்டில் தூங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைச்சவங்க செத்து போய் கூட்டி வந்திருக்காங்க. இதெல்லாம் எவ்வளவு கொடுமை! இது இந்தியாவில், இதே பாஜக ஆளுகின்ற மாநிலத்தில் இது நடக்கட்டும். ராகுல் காந்தியில் ஆரம்பிச்சு இங்க கனிமொழி வரைக்கும், ஸ்டாலின் வரைக்கும் எவ்வளவு பேசுவாங்க. ஆனா அதே தான் அவங்க மாநிலத்தில் ஒன்று நடக்குது. விடியா திராவிட மாடல் ஆட்சியில் இது நடக்குது. ஆனா அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல், அதாவது கள்ளச்சாரான விக்கிரனா பத்தி கவலை இல்லை, விக்கிரவாண்டியை பத்தி தான் இவங்களுக்கு கவலை. ஏன்னா இவங்களுக்கு வந்து 440 அப்புறம் 200 இன்னைக்கு சொல்றாங்க, இங்க மக்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள், எங்களுக்கு விக்கிரவாண்டி தேர்தல் இது பாதிக்காது. எவ்வளவு கொடூரமான ஒரு பதிவு இது! அப்ப நீங்க ஓட்டுக்காக மட்டும்தான் இருக்கிறீங்களா? அந்த ஓட்டு போடுகின்ற மக்கள் மீது சற்றேனும் பாசமாக இருக்கிறீர்கள் என்பதுதான் எங்களது பாஜகவின் கோரிக்கை. நன்றி.